சிவா ரம்யா இப்ப வரப்போற செக்மெண்ட் வந்து ஆனஸ்டி பால் செக்மெண்ட். இதுல நீங்க பொய் சொல்லக்கூடாது. அந்த பால் மேல கை வச்சுட்டு அதை டிடெக்ட் பண்ணிடும் உங்க லை. நான் வந்து கொஸ்டின் கேட்டேன்னா உங்களை இதா ஆமா அது மேல நீங்க கை வைக்கணும். நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் உங்களை, நீங்க உண்மை சொன்னீங்கன்னா கிரீனா மாறும், இல்லைன்னா ரெட். ரொம்ப பாப்புலர் செக்மெண்ட் இது. ஸோ யோசிச்சு ஆன்சர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ரம்யா. ரெடி ரெடியா? தோணுமா இப்படியே வைக்கணுமா? ராகவேந்தர் ராவ், KS ரவிக்குமார், வெங்கட் பிரபு அண்ட் வம்சி. இவங்க வந்து உங்களுக்கு ஃபிலிம் ஆஃபர்ஸோட உங்க வீட்டு முன்னாடி நின்னாங்கன்னா யாருக்கு கிரீன் லைட் கொடுப்பீங்க? ராகவேந்திரா. ராகவேந்தர் கிரீன். உங்க வயசு என்ன? நான் வந்து நிஜமா சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்க. அவங்களா ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்லிக்கிறாங்க. அந்த கால்குலேஷன்ல இந்த வயசுலயும் இவ்வளவு அழகா இருக்கேன்றாங்க. சோ இது சொல்லி வேஸ்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन. உதயநிதி ஸ்டாலின், சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு அண்ட் சிவா, மிர்ச்சி சிவா. இவங்க 5 பேர்ல வந்து உங்களுக்கு ஒரு ரொமான்டிக் ஹீரோனா நடிக்க சான்ஸ் கிடைச்சதுன்னா யாரோட ரோல் பண்ணுவீங்க? இவங்க வம்பே வேணாம், விஜய் சேதுபதி. இல்ல நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க அந்த பேரையும் போடுங்கல்ல. நீங்க வந்து பாருங்க உங்க வைப்ஸ் டிடெக்ட் பண்ணி நான் கேட்ட क्वेश्चन அது ரெட் லைட் டிடெக்ட் பண்ணி அங்க யாரோ ஒருத்தர் அமுக்குறாரு. இவங்க 5 பேர்ல ஒரு ஆளை பிக் பண்ணுங்க. தனுஷ். தனுஷ். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஏய் இது கூட ஹலோ இது என்ன எனக்கு புரியல. நீங்க யாரை முடிவு பண்ணிருக்கீங்களோ அவங்கள தான் சொல்லணுமா? எனக்கு புரியல. ஏ ஆன்சர் வேணுமா? நீங்க நினைக்கிற ஆன்சர் வேணுமா? அதானே எனக்கு புரியல. இல்ல ஏதாவது இல்லங்க அது வந்து ஆனஸ்டி பால். அது உங்க பாடியில இருக்கிறது டிடெக்ட் பண்ணி தான் வரும். உள்ள யார் இருக்காரு கூப்பிடுங்க அவங்கள. இல்ல நீங்க கத்துன உடனே கிரீனா மாறி உள்ள அரண்டு போயிட்டாரு அம்மன் படம் பார்த்த மாதிரி. நெக்ஸ்ட் क्वेश्चन. இப்ப ரஜினி சாரோட ஒரு ஹீரோயினா ஒரு ரோல் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்க வந்து will you be generous to give it to a heroine who suits the role? No. No. மரியாதையா கிரீனை போடுங்க. இன்னரே எரிஞ்சிருக்கணும் கிரீன். ஓகே சூப்பர். ஃபைனலி அப்படி வாங்க வழிக்கிறோம். நீங்க இன்டர்நேஷனல் ஹாலிடேஸ்க்கு போகும்போது யாரையாவது ஒரு ஹாலிவுட் ஆக்டரோ இல்லைன்னா ஒரு யாராவது பார்த்து வாவ் வாட் அ மேன் இந்த ஏதாவது க்ரஷ் இருந்திருக்கா உங்களுக்கு? ஹாலிவுட் ஆர்டிஸ்ட பாக்குற மாதிரி எந்த ஹாலிடேயும் போலனா. I wish I can. So no crushes after marriage? After marriage இருந்திருக்கலாம். Honesty ball. இதுக்கு கண்டிப்பா கிரீன் தான் போடுவாங்க. அவங்களுக்கு வேணும்ன்ற ஆன்சர். But for being honest, thank you. சிவா உங்க turn. ஓகே. சிவா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन. எப்பயாவது ரொமான்டிக் சீன் திரும்பி ஷூட் பண்ணனும்னு வேணும்னே பண்ணிருக்கீங்களா? வேணும்ட்டே வா அதெல்லாம் நிறைய பண்ணியா. வேணும்ட்டேலாம் கிடையாது. அது நமக்கே பிடிக்கலன்னா நானே ஒன் மோர் கேட்டுறேன். இது இன்னொரு வாட்டி பண்ணிக்கலாமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பிடிக்கலன்னு ஒன் மோர் கேக்குறீங்க. பிடிக்கலன்னு ஒன் மோர் அதெல்லாம் டெஃபினட்டா கேட்போம். முக்கியமா ரொமான்ஸ் சீன்ல தான் கேட்போம். பச்சை கலர் போடுங்க. இல்லனா அப்புறம் 4 क्वेश्चन எக்ஸ்ட்ரா போகும் எனக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन. நீங்க எப்பயாவது ஒரு ஹீரோயின் உங்க மேல லைன் போட்டா ஒதுங்கி போயிருக்கீங்களா? லைன் போட்டா எடுத்து பேசுவேன். ஹலோ சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? இல்ல உங்க மேல ஃப்ளர்ட் பண்ற மாதிரி லைன் போட்டா நீங்க ஒதுங்கி போயிருக்கீங்களா இல்ல நீங்களும் ஃப்ளர்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி இல்ல. எந்த ஹீரோயினும் அந்த மாதிரி இல்ல. நிஜமா? நிஜமா. யார் மேல லைன் போட்டா? சத்தியமா? இந்த பால் மேல சத்தியமா. நீங்க போய் சொல்றீங்க எனக்கு அந்த ஆனஸ்டி பால் வேணாம். நானே சொல்றேங்க. என்னைய பத்தி தான் இப்ப ஹீரோயின் எல்லாம் டேமேஜ் பண்றீங்க. இல்ல இது வரைக்கும் இல்லன்னு நான் சொல்லிட்டேனே மேம். நான் எத்தனை ஹீரோயின் 4 ஹீரோயின் தான் இது வரைக்கும். ஓகே. அவங்க எல்லாம் இல்ல. ஹீரோயின் அவசியம் இல்ல. ஏதாவது இல்ல woman. He was working. இங்க பாருங்க இந்த ஷோ ஹோஸ்ட் அவங்க கேட்டுக்குவாங்க. நீங்க பேசாம உட்காரணும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரம்யா கிருஷ்ணனை பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எங்க ஷோல தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ரொம்ப பிடிக்கும் அவங்கள ஆக்சுவலா. ச்சே அப்படியே இருக்காங்களே செம்மையா இருக்காங்களே அப்படின்னா சாரிம்மா வச்சுக்காதீங்கம்மா. அதான் தோணுச்சு ஃபர்ஸ்ட். ஐயோ இப்படி இருக்காங்களே அப்படின்னு. இப்படி இருக்காங்கன்னா எப்படி இருக்காங்க? செம்ம அழகா இருக்காங்களே அப்படின்னு. என்ன இப்ப ரெட் போட்டீங்கன்னா அவங்க அழகா இல்லன்ற மாதிரி ஆயிரும். மாட்டிக்குவீங்க எல்லாருமே. நெக்ஸ்ட் क्वेश्चन. நீங்க எப்பயாவது ஒரு ஹீரோயின் விரும்பி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அடுத்த 5 வருஷம் நாங்களே அவங்க டேரோ கார்டு அந்த அதுக்குள்ள ஆயிடும். இந்த ட்ரெண்ட் செட்டிங் அதெல்லாம் பண்ணிடுவோம் அப்புறமா. இது வரைக்கும் அப்படி இல்ல. இது வரைக்கும் யாருமே ரெக்கமெண்ட் பண்ணல நீங்க? இல்ல இல்ல. உண்மையா சொன்னீங்க. வெரி குட். ஒன் லாஸ்ட் क्वेश्चन. எஸ். கிரஷ்ன்றது ஒரு சகஜமான விஷயம். யார் மேலாவது உங்களுக்கு கிரஷ் இருக்கா இப்போ?
எப்பவுமே கேட்ரினா கேஃப் மேல பயங்கரமான கிரஷ் லவ் நம்ம தமிழ்ல சொல்லுங்களேன் ஏங்க என்னங்க கிரஷ் யார் மேல இருக்கா அவங்கள தானங்க சொல்ல அதான் முடியும் சேஃப் அதான் சேஃப்னு சொல்றாரு ஆமா ஏன்னா கேட்ரினா கேஃப் இதை பார்க்க போறது இல்லைன்னு எனக்கு தெரியாது பட் தேடி வந்து அடிக்க முடியாது அது வேற விஷயம் ஸோ இது வீட்லயும் தெரியும் அதனால பிரச்சனை இல்லை எப்பவுமே சரி ஃபிலிம் ஃபீல்ட்ல இருக்க வேணாம் அவங்க யாராவது இருக்காங்களா இப்போ நீங்க யாராவது பார்த்து சூப்பரா இருக்காங்க கிரஷ் இருக்கிற மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படி யாரும் ஆனஸ்டி பாய் இல்ல நிஜமா கிடையாது இந்த பால்லாம் பிரச்சனை கிடையாது நமக்கு இல்ல அதனால இருந்தா சொல்லுவேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நேர்மையா பேசுனீங்க சில பொய்ங்களும் சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் இல்லைங்க உண்மையை சொன்னா நீங்க ரெட் அமிக்கி அதை பொய்யாக்கி விட்டுறீங்க நாங்க என்ன பண்ணுவோம்